ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி வேர்ல்ட் ஆஃப் லைட் ஷேட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 2 days கழிச்சு, அதாவது தீபாவளி முடிஞ்சு மறுநாள் கழிச்சு நான் எடுத்த விலாகு. 2 daysலாம் இல்லைங்க, ஒரு 1 day தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நான் ரூமே க்ளீன் பண்ணல. அந்த 2 daysமே வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கலை. நான் எடுக்கும்போது கீழே விழுந்த பொருளை கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கல. சாரீ கழட்டி அப்படியே போடுறது, துணி அங்கே போடுறது இங்கே போடுறதுன்னு ரூமே கன்றாவே கோலமாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடிகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். இது துணி எடுத்தால் அச்சை பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு துணி. 2 days வேறு துணி போடலையா. நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ராஜ் வீட்டில் இருந்தாங்கன்னா காலைல ஒரு டிஷர்ட் நைட் ஒரு டிஷர்ட்னு சார் மாற்றிட்டே இருப்பார். ஸோ அதனால் அவ்வளோ துணி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை போடலாம் லாஸ்ட் எதை போடலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும். எத்தனை ஷிஃப்ட்டு போடலான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தேன். ஸோ பிரித்ததில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஷிஃப்ட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து 2 நாளில் டெய்லி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒயிட் இருக்கும்ல, வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு ஒயிட் இருக்கும், அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கையில் துவைக்கிற ஒயிட் இருந்துச்சு, வாஷிங் மிஷினில் போட்டு அது செட்டே அது கையில் தான் துவைக்கணுங்கிறது ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு அதுவுமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே லோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்குள்ளே மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து ஒரு டைமிங் செட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போது கையில் துவைக்க வேண்டியதெலாம் இருந்துச்சு இல்லையா. கையில் துவைக்கினா ராஜோட 2 ஷர்ட்டு, பாப்பாவோட வந்து புது தீபாவளி ஒயிட் ட்ரெஸ், அதாவது அது ஹாஃப் ஒயிட் ஷஹாரா ட்ரெஸ் மாதிரி இருக்கும். நான் அதை எடுக்கும் போதே யோசித்தேன், ஐயோ அழுக்காயிட்டா என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நல்ல மழை வேறு, பயங்கரமாக விளையாண்டி காலுக்கிட்ட அவ்வளோ அழுக்கு இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை எப்படி தான் துவைப்பேன்னு நினச்சாலே எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே, அதை ஊறட்டும், நம்ம குளிக்கும் போது துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்குறதுக்காக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, இந்த ரூம் ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணுறது தான். நான் தான் சொல்லியிருந்தால எந்த பொருளுமே எடுத்த இடத்துல வைக்கல. ஆக்சுவலாக வளையல் போடும்போது அந்த வளையல் டப்பாவே கீழே வந்துச்சு. அதை கூட அப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். என்ன பெட்டை க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க் அப்படின்னா பெட்ஷீட்டை மாற்றணும். நான் வந்து சொல்லியிருக்கேன் 2 days ஒன்ஸ் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாற்றிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா மித்த திங்ஸ் க்ளீன் பண்ண போது பெட்டில் வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெட்டே கச்ச இருந்துச்சுன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு பெட்டு க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு எழுந்தோடனே அந்த பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு பெட்டுக்கு வந்து புது ஸ்ப்ரெட்டு போட்டு அது ஈவனாக நல்லா அழகாக வச்சதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு க்ளீனிங்கே போனேன். பெட்டு க்ளீன் பண்ண உடனே அது ஒரு துணி செஞ்சிருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு எடுக்கணும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அதில் இருக்க மேட்ரஸ்ஸு அப்புறம் யூஸ் பண்ண போர்வை இது எல்லாமே இருந்துச்சா. ஸோ அதுவுமே இன்னொரு இதுவாகிடுச்சு. சரி, ஓகே, பெட்ஷீட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இப்போ வந்து ஸ்லோவாக பொறுமையாக பார்க்குற இதுவே இல்லை. எல்லா வேலையும் முடிக்கணும், கடகடன்னு இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும்னால எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபு இதுவும் அப்படி தான். நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் எல்லா பொருளும் அங்கே தான் இருக்கும். கத்தியெல்லாம் இருந்திருக்கு. எதுக்கு அந்த கத்தியெல்லாம் இங்கே வந்துச்சுன்னே தெரியல. இப்போ ராஜ் வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறாங்க, சில சமயம் அவங்கள மட்டும் கொஞ்சம் சொல்லக்கூடாது, சில சமயம் நானுமே ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நான் அந்த ஷெல்ஃப்லேயே வச்சுடுவேன். அந்த இடம் நல்லா ஸ்பேஸாக இருக்குமா, அதனால் எல்லா பொருளும் அங்கே தான் இருந்துச்சு. ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் சீப்பு,
காஃபி குடிக்காமல் வச்சுருந்த காஃபி டம்ளரு, தண்ணி, அது இது நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எந்தெந்த ப்ளேஸில் வைக்கணுமோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணேன். எனக்கு இந்த இந்த இடம் அந்த க்ளீன் பண்ணுறது மட்டும் முடியவே முடியாது. எனக்கு எப்போதுமே முடியாது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நான் அப்போ தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். 1 மணி நேரத்தில் அது ஃபுல்லாக நிரம்பிடும். எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். இதே தான் எனக்கு வேலை. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சேர், எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு சேர் இருக்கும்ல, எப்போ துணி இருந்தாலும் அதிலேயே தொங்கிட்டோம். அதே மாதிரி தான் அங்கே ஒரு சேர் வச்சுருப்பேன். அது எதுக்காக வச்சுருப்பேன்னா, எப்போயாவது துணி ஏதாவது நம்ம காய போடுறோம், மடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா ஹாலில் இருந்தால் வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் எடுத்து வச்சுப்பேன். ஆனால் அந்த சேரு அதை தவிர்த்து எல்லாத்துக்குமே உதவும். டு பி ஃப்ராங்காக சொல்லலாம், அதுக்கும் உதவும். எப்போயாவது வந்து குளிச்சுட்டு துண்டு டவலில் அங்கேயே போட்டுடுவாங்க, அதை காய போட மாட்டாங்க. இப்போ நான் எங்கேயாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டைம் போட்டிருக்கேன்னா அதையும் இந்த சேர்லேயே போட்டுருவேன். அப்படியே கடந்து அது கொஞ்சம் மூட்டை மாதிரி சேரும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் போகும்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு சில பேண்ட்ஸு, ரஃப்யூஸ்க்கு போகிறதுக்கு ட்ரௌசர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோமா, அதையுமே நான் பில்லு பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி நின்றுட்டே பிரித்தா கால் வலிக்கும்னு சொல்லிட்டு சேரில் போட்டு பிரிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் காட்டுற ட்ரௌசர்ஸ் எல்லாமே சரணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. அரௌண்டு ஒன்று வந்து 50 to 70 தான் இருக்கும். பட் நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 எடுத்திருந்தோம். அதே மாதிரி இந்த ஃபுல் பேண்ட் இதுவுமே வந்து 100 சம்திங் எவ்வளவோ, எனக்கு கரெக்டான ரேட் தெரில, மறந்துட்டேன். இதுவுமே ஒரு 3 வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய தீபாவளி சாரீ. ஸோ இதையுமே அழகாக மடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் மடிக்கலை, அதை அப்படியே சேரில் போட்டு காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் மடித்து எடுத்து வச்சேன். என்னோடய தீபாவளி ப்ளவுஸ் டிசைனுமே உங்கள் கூட டக்குன்னு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து அம்மா தான் தைச்சாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் நான் வேறு மாதிரி கேட்டிருந்தேன். பட் எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்தாங்க. அம்மா வந்து, அதாவது எங்கள் மாமியார் வந்து டெய்லர் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு கேட்டேன். பட் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் தைச்சாங்க. இப்போது நிறைய மாடல் வந்துடுச்சு. ஆரி ஒர்க்கு, ப்ரூச் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கேலப் டிசைன்லேயே வந்துடுச்சு, பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்துடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சு டிசைன். ஸோ அதனால் குட்டியாக ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் சிம்பிளாக தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அதையும் வந்து சாரியை ப்ளவுஸோடு வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அந்த சாரீ தேடும்போது ப்ளவுஸும் கிடைக்கும். ஸோ அதனால் என்னோடய பீரோலுக்கு ஏற்ற மாதிரி மடித்து அதையுமே வந்து எடுத்து பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அன்றைக்கி போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அக்சரிஸ் எல்லாமே நான் கலட்டி அதை வந்து சொன்னேன் இல்லையா, அந்தந்த ப்ளேஸ் பண்ணாமல் ஒரு கவரில் போட்டு அப்படியே வச்சுட்டேன், ஏதாவது தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வளையல், பாப்பா வளையல், இயரிங்ஸு, ஈவன் நெத்திக்கு மாட்டுற நெத்திச்சூடி கூட நான் எதையுமே எடுத்து வைக்கல, அப்படி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி நான் பேரப் பண்ணியிருந்தது வந்து இந்த மாட்டில் போட்டுட்டு அந்த இயரிங் காமிச்சேன் இல்லையா, அதுதான் பேரப் பண்ணியிருந்தேன். அந்த ஒன்று போட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் மெயினான வேலை. நான் அப்படியே எடுத்து கீழே போட்டோன்னே என் பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அது நகரவே இல்லை, அதை வச்சு விளையாண்டுட்டே இருந்தா. எனக்கு இதுதான், நான் ஒரு வேலை பார்க்கும்போது அவளை என்கேஜ் பண்ணணும், அந்த என்கேஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு வேலை வச்சுடுவா. இப்படி தான் எனக்கு போச்சு. அதை எடுத்து போட்டோன்னே அப்படியே கீழே சாய்ச்சிட்டா. சரி வேணாம், எப்படியும் நம்ம எடுத்து தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் வந்து நான் ஆசைப்பட்டு நிறையா பொருள் வாங்குவாங்க. ஆனால் அதை பத்திரமா வச்சுக்க தெரியாது. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுருவேன்னு சொல்லிட்டு வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கிடைக்காது. பட் நான் அப்படி இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடு அப்படின்னா நான் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பேன். அதாவது அன்றைக்கி நான் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் அதாவது கவரோ ஏதோ போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு எனக்கு எப்போ ஃப்ரீயாக கிடைக்குதோ நான் இந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நான் இந்த மாதிரி ஆர்னமெண்ட் காட்டுறேன், இது நான் வாங்கும்போது ப்ரைஸ் எவ்வளோன்னு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் இதை நான் வாங்கி 4 years ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதுனால எனக்கு இன்ன வரைக்குமே நல்லா வருது. அதே மாதிரி எனக்கு எடுக்கும்போது எங்கே இருக்குதுன்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நைராவோட வளையல் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அதையுமே நான் இந்த மாதிரி எது வேணும் எது பத்தாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நான் செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கணும், மீஷோவில் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கடையிலலாம் விற்பாங்க இல்லையா, பழைய மாடலில் அந்த மாதிரி பேப்பர்லாம் சுற்றி கண்ணாடி வலையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிரித்து நம்ம பேப்பர் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே இல்லை, நீங்கள் கையை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் உள்ளே வச்சு சுருட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சரி ஆர்கனைசர் வாங்குற வரைக்கும் இது ஒரு குட்டியாக ஒரு ஆர்கனைசிங் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன்.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வளையல் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எடுத்து வைக்கணுமான்னு பார்த்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஆர்கனைசிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அவ்வளோ குப்பை. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. கையோட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த டைமில் வந்து வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் முடியும் போது தான் நான் கூட்டவே ஆரம்பித்தேன். சரி, ஓரளவுக்கு நம்ம க்ளீன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியை எடுத்து சேரில் போட்டுட்டு வெளியில் எதெல்லாம் காய போடணும், வெளியில் இல்லாமல் எதெல்லாம் உள்ளே காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் மழை வேறு பெய்யுமா பெய்யாதா எனக்கு இந்த டவுட்டே இருந்துச்சு. நான் போகும்போது அந்தளவுக்கு மழை இல்லை. அதனால சரி ஓகே, வெளியில் வந்து கொஞ்சம் ஹெவியான துணியெல்லாம் காய போடலாம், ஓரளவுக்கு காஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் காய போட்டேன். நான் காய போட்டு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அவ்வளோதான் மழை பெஞ்சிருச்சு. வேறு என்ன பண்ணுறது, சரி வெளில கொஞ்சம் நேரம் காயட்டும், இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே திருப்பி போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, நான் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக நான் பண்ணுற ஒரு ஷோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இந்த விலாகை இது வரைக்கும் நீங்கள் எனக்காக கண்டினியூஸாக பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பை பை.